நான் கழுத்து கீழே ட்ரிம்மரை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு கடுப்பா இருக்கு. ப்ளீஸ் போதும் விட்டுருங்க. அண்ணா இங்கிட்டு திரும்பலைங்கிறக்காக வாளுக்கு பின்னாடி என்னென்னலாமா பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா எனக்கு விட்டுருங்க. நான் குதிச்சு ஓடிறேன். எனக்கு குளிக்கவே பிடிக்கல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. வணக்கம் நண்பர்களே. இவர் பேர் தான் டாமி. இவர் வந்து ஒரு பொமரேரியன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஹேர் ஃபால் ரொம்ப ஹெவியாக இருக்குது, எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னாங்க. ஸோ அதனால் ஹேர் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேர் ரிமூவல் கேட்குறாங்க. பட் நான் சொல்கிறது என்னென்னா, ஹேர் ஃபால் ரொம்ப இருந்ததுன்னா ஹேர் ரிமூவல் தேவையில்லை. அது வந்து ப்ராப்பராக கோம்பிங் பண்ணாலே போதும். பட் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அது வீட்டில் சின்ன பிள்ளைங்க வந்துடுறாங்க, குழந்தைங்க இருக்காங்க, அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி எடுக்கிறது ஓகே தான். பட் இந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் டாகை வந்து இன்டோர், அதாவது வீட்டுக்குள்ளேயே வச்சு பாருங்கள், வீட்டுக்கு வெளியில் விடாதீங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா அந்த உடம்புல இருக்க ஃபர் தான் வந்து ஒரு டாகோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது. அதை நிறைய பேர் மறந்துடக்கூடாது. ஏன்னா ஃபர் வந்து ஒரு ஷர்ட் கிடையாது. ஃபர் வந்து இட்ஸ் எ பார்ட் ஆஃப் பாடி, உடம்போட ஒரு பகுதி தான் ஃபர். நமக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம மொட்டை அடித்தாலும் வெயில் குறைஞ்சிரும், வெக்க குறைஞ்சிரும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ வந்து ஃபர் ரிமூவ் பண்ணுறது வந்து நமக்கு ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவை மாதிரி தான். ஸோ இப்போ ஃபரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்கள். இவர் வந்து குட் பாயாக இருந்தார், எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல. ஆனால் குளிக்கிறது தான் சாருக்கு சுத்தமாக பிடிக்கல. நெயில் கட் பண்ணும்போது கூட பாருங்களேன், அமைதியாக பேசாமல் கையை கொடுத்துக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் ஃபேட் சார் வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாரு. அவங்க அம்மாட்ட பெட் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் ஃபுட்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணுங்கள், சரியாக போகும் அப்படின்னு. ஏன்னா உங்கள் டாக் வந்து சாப்பிட்டு அதிகமாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுட்டை ரெடியூஸ் பண்ணணும். அது பண்ணாலே போதும். ஏன்னா ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இல்லாதப்ப ஃபுட் இன்டேக்கை கொஞ்சம் குறைச்சோன்னா அதுவே போதுமானது. நீங்கள் பார்த்தா தெரியும், அவர் வந்து கொஞ்சம் குளிப்பாட்டும் போது தான் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணார். வெளியே ஓடிடணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணார். நமக்கும் கொஞ்சம் வேறு வழி தெரியல, அவர் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் குளிப்பாட்ட வேண்டியதாக இருந்தது. இப்போ பார்த்தா தெரியும், தலைக்கும் பாடிக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். தலை எவ்வளோ சின்னதாக இருக்குது, பாடி எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ரேஷியோ. ஸோ உடம்பு வந்து ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும் தலைக்கு. ட்ரையர் போடும்போது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இங்கிட்ட அங்கிட்ட ஓடுறதுல தான் குறியாக இருந்தார். கொஞ்சம் நேரம் கடிக்கவே வந்துட்டார் ப்ளோ ட்ரையரை. பட் இருந்தாலும் முடிச்சாச்சு, அவரை க்யூட்டாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் guys. பாய்.